இந்த நாளிலும் கூட தெய்வ சமூகத்தில் தெய்வம் நமக்கு தந்திருக்கிற வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி தேவனிடத்தில் நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பே, இல்லை இல்லா நன்மைகளா நிரப்பிடுவே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பே, எல்லை இல்லா நன்மைகளா நிரப்பிடுவே. கிருபையாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட உமது வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுவீராக. வாஞ்சையோடு இந்த வார்த்தையை பார்க்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் தேவனுடைய வார்த்தை உடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆண்டவரே உடைய பிரசன்னத்தால் நிரப்பும்படி, அவர்களுக்கு தேவையான அற்புதத்தை செய்யும்படி தேவரீர் உடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ வார்த்தைக்கு நேராய் நாம் செல்வோம். ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். வேத வசனம் சொல்கிறது, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தையை தேவன் யாருக்கு சொன்னார்? ஆபிரகாம் என்கிற தேவனுடைய சிநேகிதனாகிய தேவ மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். எப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த வார்த்தையை கொடுத்தார் என்று சொன்னால், நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலையில் தேவன் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். என்ன நம்பிக்கை இல்லை? அவருக்கு ஆசீர்வாதத்தை எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிறது. வேலைக்காரர்களுக்கு வேலைக்காரர்கள் பாருங்க, பொன் வெள்ளி செல்வம் ஆடு மாடுகள் எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. ஆனால் ஒரு காரியம் ஆபிரகாம் எதிர்பார்த்தார், தேவரீர் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஆகவே தேவன் சொல்லுகிறார், நிச்சயமாக 75வது வயதில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலைப் போல வானத்து நட்சத்திரங்களைப் போல உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்னார். ஆனால் 99வது வயதில் அதை நிறைவேற்றி 100வது வயதில் அருமையான ஈசாக்கை கொடுத்தார். அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். ஆகவே தேவன் முதலாவது அந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறார், நிச்சயமாக நிச்சயமாக உறுதியாக இந்த ஆண்டில் நீங்கள் என்னென்ன காரியத்தை எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, என்னென்ன காரியத்திற்காக தேவனிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாக என் நாமத்தினாலேயே நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். இயேசு அவருடைய பரிசுத்த நாமத்தினாலே நமக்கு வாக்கு கொடுக்குறேன். என் நாமத்தை உனக்கு முத்திரை போட்டு கொடுக்குறேன்ப்பா, உறுதிப்படுத்துகிறப்பா, என் நாமத்தினால உறுதிப்படுத்துகிறேன். நிச்சயமாக இந்த ஆண்டு நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா. அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது பாருங்க, எப்பொழுது தேவன் நம்மை அந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பதற்கு நேராக வழிநடத்துகிறார் என்று சொன்னால், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால். என் அருமையான தேவ பிள்ளைகளே, எப்போது தெய்வம் நம்மை நிச்சயமாக உறுதிப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால், கீழ்ப்படியும் போது. நாம் எவ்வளவு உறுதியாக கீழ்ப்படுகிறோமோ, மனப்பூர்வமாக கீழ்ப்படுகிறோமோ, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை அவருடைய வார்த்தையினால் உறுதிப்படுத்துகிறார். நிச்சயமாக நீ கீழ்ப்படிந்த இன்றைக்கு, நீ என் வார்த்தைக்கு பயந்து, என் நாமத்திற்கு பயந்து, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த இன்றைய தினத்தில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, பாருங்க, அந்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது 17வது வசனத்தில் சொல்கிறார், நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அதுக்கு பிறகுதான் சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு இந்த வருஷத்தில் தெய்வம் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நாம் மனப்பூர்வமாக ஆபிரகாமை போல கீழ்ப்படிவோம் என்று சொன்னார். எப்படி கீழ்ப்படிந்தார் ஆபிரகாம்?
99வது வயதில் தேவன் அருமையான ஈசாக்கை கொடுத்தார். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆபிரகாம் சந்தோஷமா இருக்கிறார், சாராளம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனால் பிள்ளை வளர்ந்து நல்ல ஒரு ஆசீர்வாதமாக வளர்ந்து வந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குமாரன், உன் ஏகசுதன், உன் புத்திரன், அவனை எனக்கு கொண்டு வந்து பலி கொடுப்பாயா, எனக்காக சர்வாங்க தகன பலியாக அவனை படைப்பாயா என்று சொல்லி கேட்கிறார். ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்தான். அந்த பிள்ளையினிடத்தில் சொல்லலை, மனைவியினிடத்தில் சொல்லலை, தேவனுக்கு முன்பதாக அப்படியே 100% கீழ்ப்படிந்தபடியினால் அப்போதுதான் தேவன் சொல்கிறார், நிச்சயமாக. அன்று உங்களை பார்த்து சொல்கிறாரு, எந்த காரியத்தில் உங்களை கீழ்ப்படிய சொல்லுகிறாரோ, ஆமீன், தேவன் எந்த காரியத்தில் உங்களிடத்தில் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறாரோ, இன்றைக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். பல நேரங்களில் நாம் மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக மனுஷருக்கு நாம் கீழ்ப்படிந்து தேவனுக்கு கீழ்ப்படிய மறந்து விடுகிறோம், அல்லது கீழ்ப்படியாமல் போய்விடுகிறோம். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தெய்வ பயம் என்று சொல்லி. ஆபிரகாம் தன் குமாரனை கொண்டு வந்து பலிபீடத்தில் விறகுகளெல்லாம் அடிக்க அதன் மேல் ஈசாக்கை பலி செலுத்துவதற்கு அவன் கைகளை கால்களை கட்டி ஆயுதத்தை எடுத்து அவனை வெட்டி அவனை பலி செலுத்துவதற்கு ஆயத்தமாகும் போது சொல்லுகிறார், இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிறவன், கீழ்ப்படுகிறவன் என்று அறிந்து கொண்டேன். ஆகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணுவேன் சொல்லுகிறார். ஆகவே நம் மனப்பூர்வமாய் பரிபூர்ணமாய் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்த அத்தனை வாக்குத்தத்தங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் இந்த ஆண்டில் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிப்பார். இன்றைக்கே அதை தொடங்குவார். விசுவாசத்தோடு தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை 2வது சொல்கிறது, நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். எப்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறேன். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார் என்று சொல்லி தேவன் சொன்னார். இப்போ ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? நோக்கி பார்க்கிறார். இதுக்கு முன்னாடி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், ஆனால் ஒரு பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் வாழ்க்கையில் பார்க்க முடியலை. ஏன் அப்படி பார்க்க முடியலன்னு சொன்னால், அவனுடைய அண்ணன் மகன் லோத்து ஆபிரகாமோடு கூட இருக்கிறான். ஆபிரகாமோடு கூட இருந்தாலும் அவனுடைய இருதயம் உலகத்தின் மேல் இருந்தது. உலக செல்வம், உலக ஆசீர்வாதம், உலகத்தின் மேன்மை மேல் அவன் இருந்தபடியினால் தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க முடியவில்லை. சில வேளைகளிலே நம்மோடு கூட வேலை செய்கிறவர்கள், அல்லது நம்மோடு கூட இருக்கிறவர்கள், அல்லது நம்முடைய குடும்பத்தில் மாம்சத்துக்கு ஏதுவானவைகளையே சிந்திக்கிறவர்கள், இவர்களை விட்டு சற்று நாம் பிரியும் பொழுது, அல்லது இவர்களோடு ஒத்து போகாதபடி தேவ வசனத்துக்கு மாத்திரம் நாம் கீழ்ப்படிந்து விசுவாசிக்கும் போதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும். ஆகவே லோத்துடைய மேய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வருகிறது. எங்கள் இடத்துல இவங்க வந்து மேய்க்க வந்துட்டாங்க, அல்லது எங்களுடைய கிணற்றில் உள்ள தண்ணீரை இவர்கள் முதலாவது ஆடுகளுக்கு கொடுத்து விட்டார்கள்னு சொல்லி பல வாக்குவாதங்கள் வருகிறது. ஆபிரகாம் தேவனுடைய மனுஷன், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கிறவர். ஆகவே சொல்லுகிறார், லோத்து, உனக்கு எனக்கு வாக்குவாதம் வேண்டாம்ப்பா, நம்மெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள், சகோதரர்கள். ஆகவே உனக்கு எந்த பக்கம் தெரியுதோ நீ அந்த பக்கம் போயிரு. உனக்கு எந்த இடம் உனக்கு நல்லதாக தெரியுதோ அதை எடுத்துக்க. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வீட்டில், குடும்பத்தில், வேலை செய்கிற இடத்துல போட்டிகள் இருக்குதா, வாக்குவாதங்கள் இருக்குதா, பிரச்சனைகள் இருக்கா, விட்டு கொடுத்துருங்க. ஆபிரகாம் மாதிரி விட்டு கொடுத்துருங்க. நீ வடக்க போனால் நான் தெற்க போகிறேன், நீ கிழக்க போனால் நான் மேற்க போகிறேன். லோத்து செழிப்பான இடத்தை பார்த்து இது எனக்கு போதும்னு சொன்னான். அந்த இடம் சோதோம் கொமோரா பட்டணம்.
அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்ட பட்டணம், பாவம் பெருகின பட்டணம். ஆனால் ஆபிரகாமோ இந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை தேடலை, ஆசீர்வதிக்கிற தேவனை விசுவாசித்தா. பாருங்க, ஆண்டவர்கிட்ட போனான். ஆண்டவரே, லோத்து இப்படி கேட்குறான்ப்பா, விட்டு கொடுத்துரு மகனே. விட்டு கொடுத்துட்டார். உனக்கு என்ன வேணுமோ இடத்துக்கப்பா, எந்த பக்கம் போகணுமோ போப்பா, தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் கூட இருந்தால் போதும். அதற்கு பிறகு இவன் லோத்து பிரிந்து போன உடனே ஆண்டவர் சொல்ல, நீ வடக்கப்பார், தெற்கப்பார், கிழக்கப்பார், மேற்கப்பார், சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பார், நீ நடந்து திரி, இந்த தேசத்தை நான் உனக்கு கொடுத்து உன்னை சந்ததி ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன்னு சொல்கிறார். ஆகவே சில தேவையில்லாத மனிதர்கள், தெய்வ பயம் இல்லாத மனிதர்கள் அல்லது பரிசுத்தம் இல்லாத மனிதர்களோடு கூட நாம் ஐக்கியப்பட்டிருக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட பேச முடியாது, தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. தேவன் பரிசுத்தம் உள்ளவர், தேவன் வாக்கில் உண்மை உள்ளவர். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவனோடு கூட இருக்கிற சில மாம்சத்துக்குரியவர்களை விட்டு சற்று அவர்களை அப்புறப்படுத்துவா, அல்லது ஆவியிலே அல்லது நம்முடைய மனதளவிலே அவர்களோடு கூட ஐக்கியப்படாதபடி, ஒருவேளை அவர்களோடு பேச வேண்டியது இருக்கலாம், பழக வேண்டியது இருக்கலாம், வேலை செய்ய வேண்டியது இருக்கலாம், ஒரே குடும்பத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆவியில் தேவனோடு இருக்க வேண்டும். கர்த்தரை மாத்திரம் விசுவாசிக்கும் போது கர்த்தர் ஆபிரகாமோடு பேசினது போல உங்களோடு பேசுவார். உங்களை வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் உங்களை பெருக பண்ணுவார். ஒருவேளை வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்படுறீங்களா, உங்களுக்கு சொந்த வீட்டை தருவார். ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஒரு நல்ல தொழில் இல்லாமல் கஷ்டப்படுறீங்களா, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் விசுவாசிங்க, மனுஷனை நம்பாதீங்க. வேலை வாங்கி தாரேன்னு சொல்கிறாங்களா, அல்லது நான் இதை செய்திருவேன் அதை செய்திருன்னு சொல்கிறேன், மனுஷனை நம்பாதீங்க. எனக்கு இது தெரியும் அது தெரியும் என்று சொல்லி தங்களுடைய சுய பெருமையை பேசுகிற மனிதரோட ஐக்கியம் வைக்காதீங்க. தேவனுடைய வார்த்தையின் மேல் ஐக்கியத்தை விசுவாசத்தை வைங்க. கர்த்தர் நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். மூன்றாவது, பெருக பண்ணுகிற தேவன். எப்படி பெருக பண்ணினார் வாசிப்போமா? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31வது வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தராகிய இயேசுவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பாருங்கள், முதலாவது கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாக என்று சொல்லி உறுதியான வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் விசுவாசிக்கும் பொழுது ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்காம, உலக மனுஷர்களோடு ஐக்கியம் வைக்காதபடி அதை விட்டு விலகி தேவனோடு ஐக்கியப்படும் பொழுது ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்து ஆசீர்வதித்தார். மூன்றாவது, பெருக பண்ணுகிற தேவன். எப்படி பெருக பண்ணுகிறார்? ரட்சிப்பை பெருக பண்ணுகிறார். நம்முடைய குடும்பத்தில், உங்கள் குடும்பத்தில் உங்கள் கணவன், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள், உங்கள் பெற்றோர், சகோதர சகோதரிகள், நீங்கள் எந்த இடத்துல யாருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் விசுவாசித்து ஜெபிக்கும் போது அந்த நபரை தேவன் ரட்சிப்பார். உங்கள் குடும்பத்தை தேவன் ரட்சிப்பார். நீங்கள் யாருக்காக ஜெபம் பண்ணுறீர்களோ அந்த குடும்பத்தை தேவன் ரட்சிப்பார். ரட்சிப்பு கர்த்தருடையது. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் முழுவதுமாய் விசுவாசிங்க. அவங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க. இந்த மனுஷன் மனம் திரும்புவானா, இந்த சகோதரி மனம் திரும்புவாளா, இந்த பிள்ளை கீழ்ப்படியாத அடங்காத பிள்ளை மனம் திரும்புமா, ரட்சிக்கப்படுமா? தேவனால் கூடும், மனுஷரால் கூடாதவைகள் தான், ஆனால் தேவனால் கூடும். இந்த மூன்றாவது ஆசீர்வாதம் விலையேறப்பெற்ற ஒரு ஆசீர்வாதம். முதலாவது பார்த்த ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் தேவன் கொடுக்கிற ரட்சிப்பின் ஆசீர்வாதம் விலை மதிக்க முடியாத ஆசீர்வாதம். என் அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விசுவாசித்தா ரட்சிக்கப்படுவார். ஒருவேளை நீங்கள் கூட ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா? இதுவரைக்கும் நான் ஆண்டவர்கிட்ட நிறைய அற்புதத்தை பெற்றிருக்கிறேன், ஆசீர்வாதத்தை வாங்கியிருக்கிறேன், ஆனால் இன்னும் ரட்சிக்கப்படலை, இயேசுவின் பிள்ளையாக மாறலை. அதனால் நான் இயேசுவின் பிள்ளையாக மாற விரும்புகிறேன், அவருடைய இம்மைக்குரிய பரலோகத்துக்குரிய மகிமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன்னு சொல்லி விரும்புகிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ரட்சிப்பினால் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்படியே கல்வாரி சிலுவையில் இயேசு தன் சொந்த இரத்தத்தை சிந்தி, ஒவ்வொரு துளி இரத்தத்தையும் சிந்தி, தன்னுடைய கைகள் கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டு, ஆமென், சரீரம் முழுவதும் காயப்பட்டு
நம்முடைய பாவத்தெல்லாம் சுமந்தார், நம்முடைய அக்கிரமத்தெல்லாம் சுமந்தார், நம்முடைய மீறுதல்கள் எல்லாம் சுமந்தார். ஆகவே இன்றைக்கு இயேசுவே நம்முடைய இரத்தத்தினால என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணால் இன்றைக்கே உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பா. நான் பாவி என்று சொல்லி ஒத்துக்கொண்டார், நான் குறைவுள்ளவள் என்று சொல்லி ஒத்துக்கொண்டார், இன்றைக்கே தேவன் உங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார், உங்கள் குடும்பத்தை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், அதே அதிகாரத்தில் 32வது வசனம் அப்போஸ்தலர் 16:32 சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் அந்த மனிதர்கள் கட்டப்பட்டிருக்கிற ரட்சிப்பட்டிருக்கிற அந்த மக்களுக்கு வசனத்தை சொன்னான். இன்றைக்கு ஆண்டவர் தேவனுடைய வசனத்தை உங்களோடு கூட பேசுகிறார். இந்த வசனத்தை கேட்ட உடனே வசன நிச்சயம், வசனம் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவ வசனத்தினால் வரும். வசனத்தை கேட்க கேட்க அவங்களுக்கு தேவன் மேல் ஒரு விசுவாசம் வந்துச்சு. முடிவில் என்ன ஆச்சு பாருங்க, 33வது வசனம் சொல்லுகிறது, உடனே அவனும் அவனுடனே கூட இருந்த அனைவரும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். சிறைச்சாலையில் நடக்கிற ஒரு பெரிய ரட்சிப்பு இன்றைக்கி உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கும், இன்றைக்கி உங்கள் குடும்பத்துக்குள்ளே நடக்கும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பை தேவன் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிற, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். இந்த உலக ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லைங்க, பரலோக ஆசீர்வாதம். ஏசப்பா கொடுக்கிற ரட்சிப்பின் சந்தோஷம் பெருக வேண்டும். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று சொன்ன தேவன் இன்னைக்கு சொல்றாரு. கவலையோடு இருக்கிறீங்களா? தேவையோடு இருக்கிறீங்களா? பிரச்சனையோடு இருக்கிறீங்களா? ஏசப்பா இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். நிச்சயமாக நான் என் பெயரில் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் மகனே, மகளே. ஆகவே நீ இன்றையிலிருந்து உன்னுடைய பயத்தை எடுத்து போடு, உன் கவலை எடுத்து போடு, உன் அவிசுவாசத்தை எடுத்து போடு. என் மேல் மாத்திரம் நீ நம்பிக்கை வை, நிச்சயமாக நானே உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். மனிதர்கள் வாக்கு கொடுத்து மாறிட்டாங்களா? ஏசப்பா இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். நிச்சயமாக அவருடைய வார்த்தை 100க்கு 100 நிறைவேறி முடிக்கும். 2வது, ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். பாருங்க, எல்லாவற்றிலும் பெருக பண்ணினார், குழந்தையை கொடுத்தார், எல்லாம் கொடுத்து ஆசீர்வதித்து அதே தேவன் அந்த குழந்தையை கேட்டார். கேட்ட பொழுது ஆபிரகாம் எந்த ஒரு யோசனையும் மனிதரிடத்தில் கேட்காம அந்த குழந்தை அப்படியே கொண்டு போய் பலிபீடத்தில் தேவனுக்கு கொடுத்த பொழுது அவர் சொன்னார், நீ இப்படி எனக்கு கீழ்ப்படிந்தபடினால், எனக்கு பயந்தபடியினால், இதோ நான் ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்னார். மனப்பூர்வமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருங்க. உங்களுக்கு எது பிரியமானதாக இருக்குதோ, தேவனுக்கும் உங்களுக்கும் எது தடையாக இருக்குதோ அதை தேவனுடைய பலிபீடத்தில் வச்சிருங்க. அது எதுவானாலும், எந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும், அது எவ்வளோ முக்கியமானதான இருந்தாலும் கர்த்தருடைய பலிபீடத்தில் வச்சிருங்க. கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த உலகத்தில் இருக்கிற வேலையோ பணமோ பொருளோ புகழோ எதுவும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அன்பு தெய்வ பிள்ளைகளை, 3வது ஆண்டவர் சொல்லியிருக்க, அவனை பெருக பண்ணுவேன். ரட்சிப்பை பெருக பண்ணுவார். உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை பெருக பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மன நிம்மதியை பெருக பண்ணுவார். நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கல உபாகமம் 1:11 1000 மடங்கு உங்கள் பிதாக்களின் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாய் தகப்பன்மாருக்காக, சகோதர சகோதரிகளுக்காக, பிள்ளைகளுக்காக நான் வருகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, பலர் வாக்கு கொடுத்து ஏமாற்றி விட்டார்களே, பலருடைய வாக்கு மாறிவிட்டதே என்று சொல்லி கலங்கி நிற்கிற இந்த நேரத்தில் என் தேவன் தம்முடைய பெயரில், இயேசு என்ற திருப்பெயரில் வாக்கு கொடுக்கிறேன். நிச்சயமாக மகனே, மகளே, நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். என் வார்த்தையின்படி, என் நாமத்தினால் உனக்கு நான் வாக்கு கொடுக்கிறேன். நிச்சயமாக உன் வாழ்க்கையின் பிரச்சனைகள் எல்லாம் மாறும், உன் கவலைகள் மாறும், உன் கண்ணீர் மாறும் என்று சொன்னீர் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் யாரெல்லாம் இந்த வார்த்தையை கண்ணீரோடு பிரச்சனைகளோடு வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், இப்பொழுதே உடைய நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் மாறட்டும். தேவனுடைய நாமத்தின் மேல் ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு உண்டாகட்டும். அதே போல
குழந்தை இல்லாத ஆபிரகாமுக்கு தேவன் குழந்தையை கொடுத்தி, அதே குழந்தையை திரும்ப பலிபீடத்தில் கேட்க சொன்னி கேட்டீர். கேட்ட பொழுது அவன் மனப்பூர்வமாய் கொடுத்த பொழுது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னிரப்பா. இதோ உமக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிரியமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எதை கேட்டாலும் அதை கொடுத்து விடக்கூடிய ஒரு கிருபை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. அது நல்லதோ கெட்டதோ தேவன் சொல்லிவிட்டார். அவருடைய பலிபீடத்தை நான் வைத்து விடுவேன் சொல்லி ஆண்டவரே வைத்து விட்டு உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக யாரெல்லாம் கேட்கிறார்களோ உம்முடைய பிள்ளைகளை இந்த ஆண்டில் ஆசீர்வதிப்பீராக, இந்த நாளில் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய கையின் பிரயாசங்கள் ஒரு ஆசீர்வாதம் வரட்டும் ஆண்டவரை. அவருடைய கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரட்டும் ஆண்டவரை. அவருடைய சொந்த வீடு இல்லாமல் கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு சொந்த வீட்டை தாங்க ஆண்டவரை. அப்பா, நல்ல வேலை இல்லை என்று சொல்லி கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை தருவீராக. குழந்தை வாக்கியம் இல்லையே என்று சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவனாகிய கர்த்தர் குழந்தை வாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. திருமணமாகவில்லையே என்று சொல்லி காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை கர்த்தர் நடத்தி தருவீராக. ஆண்டவரே, நான் இருக்கிறது போல இருக்கிற பெருகவில்லையே. நான் ஆண்டவரிடத்தில் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறேன், ஆனால் என் ஆத்துமாவில் ரட்சிப்பின் சந்தோஷம் பெருகவில்லையே என்று சொல்லி, இன்னும் என் குடும்பம் ரட்சிக்கப்படலைன்னு சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் குடும்பத்தில் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உண்டாவதாக. கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரை ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அன்றைக்கு சிறைச்சாலைக்கு நடுவில் ஆண்டவரே பவுல் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாடி துதித்த பொழுது ஆண்டவரே சிறைச்சாலையில் ஒரு பெரிய அசைவு உண்டாகி ஆண்டவரே அங்கு இருக்கிற சிறைச்சாலை தலைவரும் சிறைச்சாலையிலிருந்து கட்டப்பட்டிருந்தவர்களும் ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றார்களே அப்பா. இதோ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், நான் உம்முடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிவேன், நான் ரட்சிப்பில் பெருகுவேன், நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்னை ஒப்பு கொடுப்பேன், என் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொருடைய ஆண்டவருடைய ஜெப விண்ணப்பத்துக்காக நான் ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்குள்ள ரட்சிப்பு உண்டாவதாக. என்னுடைய குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்களாக. ரட்சிப்பினால் அலங்கரிப்பீராக. ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெருக பண்ணுங்க. மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குன்னு சொன்னீரேன். என் குடும்பத்தில் ரட்சிப்பின் சந்தோஷம் பெருகட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நீர் ஆசீர்வதித்து விட்டதுக்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகளுக்காய் சுதந்திரித்துக் கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். என் தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாய் உங்களை பெருக பண்ணுவார். அவருக்கு கீழ்ப்படிங்க. அது மாத்திரம் இல்லை, அவர் என்ன சொன்னாலும் பலிபீடத்தில் அர்ப்பணிச்சிருங்க. அது மாத்திரம் இல்லை, ரட்சிப்பை கேளுங்க, ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை கேளுங்க. நிறைவாய் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை நீங்கள் கேளுங்க. இந்த வார்த்தையை கேட்டு உற்சாகப்படுத்துங்க. நீங்கள் பெற்றுக்கொள்கிற நன்மைகளை எங்களுக்கு இந்த ஃபோன் மூலமாக தெரியப்படுத்த அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தேவன் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து எல்லாவற்றிலும் பெருக பண்ணுவாராக.